ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஃபெல்லோட 4th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 3rd எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த படங்கள் டவரின் அழைப்பு, அப்புறம் அடாப்ஸ் நகரத்தை காட்டுது. ஒரு குரல் கேட்குது, நீ ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட. உடனே அவன் அலர்ட்டா திரும்பி பார்க்கறான், எதிர்வினை ஆற்ற தயாரா? ஆனா அந்த குரல் அவனை அமைதிப்படுத்துது. உனக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அனுப்ப மறந்துட்டேன்னு சொல்லுது. அப்புறம் அது புலம்புது, இந்த சிஸ்டம் பார்க்க மாடர்னா இருந்தாலும் இது ரொம்ப பழசு, யூஸ் பண்ண கடுப்பா இருக்கு. ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உலகம் 294 இருந்து இந்த டுட்டோரியல் கேமை முடிச்ச முதல் ஆள் நீதான், வாழ்த்துக்கள்னு சொல்லுது. இந்த எதிர்பாராத மெசேஜை பார்த்து அவன் கண்கள் விரியுது. அதிர்ச்சியில இதுக்கு என்ன அர்த்தம்னு அவன் கேட்கறான். அந்த இருட்டுக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல அவன் அந்த ஸ்கிரீனை பார்த்து டுட்டோரியலுங்கிற வார்த்தைய மனசுக்குள்ள திரும்ப சொல்றான். இந்த வெளிப்பாடு அவனை பேச்சிலக்க வைக்குது. அந்த உறைஞ்சி போன தரையில அந்த குரல் சொல்லுது, நீ ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்ட மாதிரி தெரியுது. இன்னொரு குரல் அறிவுரை சொல்லுது, இந்த நியூஸை கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. திடீர்னு தர நடுங்குது, சுத்தி இருக்க திரவம் பபிள்ஸ் போட ஆரம்பிக்குது. நிழல்கள்ல இருந்து ஒரு பிளாக் உருவம் வெளியே வருது. உன் சொந்த உணர்ச்சிகளால நீயே அழிஞ்சிடாதன்னு எச்சரிக்குது ஒரு மர்மமான துணியில. ஒருவேளை இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சோன்னு சொல்லுது. இருந்தாலும் அது அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு நீ நல்லாவே பண்ணியிருக்க. அப்போ அந்த உருவம் வித்தியாசமா ஏதோ ஒன்ன கவனிக்குது. ஜுவான் உறுதியா நிக்கிறான். இந்த குழப்பத்தை பார்த்து அசையாம அவனோட உறுதியான பார்வை அவன் முன்னாடி இருக்க இருட்ட துளைக்குது. அந்த மான்ஸ்டர் அவனை பார்த்து சொல்லுது, எதிர்பார்த்ததை விட சீக்கிரமா மீண்டு வந்துட்ட. திரும்பி ஜுவான் அந்த உருவத்தை பார்த்து நீ யாருன்னு கேக்குறான். அந்த உருவம் முன்னாடியே என்னை அறிமுகப்படுத்திக்காததுக்காக சாரின்னு சொல்லுது. கடைசியா ஒருத்தன் தனியா வந்ததுல நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன்னு விளக்குது. கொஞ்ச நேரத்துல அது பேரை சொல்லுது, மெஃபிஸ்டோன் ஃபீல்ஸ், ஒரு டீமன். அவன் இப்போ ஜெயிச்ச நைட்மேர் டவரோட மாஸ்டர். ஜுவான் கேக்குறான், இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் டுட்டோரியல்னா இப்ப நிஜமான கேம் ஆரம்பிக்குதா? மெஃபிஸ்டோன்ஸ் அவனோட கூர்மையான புத்தியை பாராட்டுறான். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒன்னு காட்டணும்னு சொல்றான். ஒரு சைகையால ஒளி கற்களை அந்த இருண்ட சூழலை கிழிக்குது. ஒரு விரல் சொடுக்குல அந்த டீமன் கடந்த காலத்துல இருந்து ஒரு காட்சியை காட்டுது. அங்க குழப்பமான மக்கள் ஒரு கேம் மாதிரி தெரியறத பாக்குறாங்க. ஜுவான் அந்த காட்சியை வெறிச்சு பாக்குறான். அந்த ஒளி கதவோட பிரகாசத்துல கவரப்படுறான். ஒரு நினைவு உருவாகுது. ஜோயல் அந்த சந்தர்ப்பத்துல குரூப்ல சேர சம்மதிக்கிறா. அந்த காட்சியில அவன் பார்ட்னர்ஸ் ஒன்னா கூடி மறுபடியும் ஒன்னா இருக்கிறதுல சந்தோஷமா சிரிக்கிறாங்க. வருத்தத்தோட அந்த டீமன் சொல்லுது, இந்த பிரியமான முகங்களை எல்லாம் நீ இனிமே பார்க்கவே முடியாது. கடைசியா உற்சாகமாக ஒரு பயங்கரமான சண்டை தொடங்க போற ஒரு நினைவை சுட்டி காட்டுது. அவனோட பழைய பார்ட்னர்ல ஒருத்தன் சண்டை குழப்பத்துக்கு நடுவுல அவனை கூப்பிடுறான். அந்த மான்ஸ்டர் சொல்லுது, அப்போ என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் அது சொல்லுது, இது இப்படி சோகமா முடியும்னு யாருமே நினைக்கல. மெஃபிஸ்டோன்ல சொல்லுது, யுன்வானோட கடைசி தோல்வியை மறுபடியும் பார்க்கும்போது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அப்புறம் அது கேக்குது, அந்த சோகம், கோபம், வருத்தத்தை எல்லாம் மறுபடியும் அனுபவிக்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? ஒரு கோரமான ஸ்மைலோட அந்த டீமன் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன்னு அறிவிக்குது. கேமை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு தரேன்னு ஜுவானுக்கு ஆஃபர் பண்ணுது. இந்த ஆஃபர் நல்லா இல்லையான்னு கேக்குது. உன் உலகத்துல எல்லா நினைவுகளோட 2வது சான்ஸ் கிடைக்கிறதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும்னு அது விளக்குது. ஜுவான் யோசிக்கிறான், ஒருவேளை இது முடிவா இருக்காது. டவரை ஏறினா உலகத்தை காப்பாற்றிடலாம்னு நம்புனான். அவனை டவர் வால்கர் ஆகணும், மனித குலத்தை பாதுகாக்கவும் தேர்ந்தெடுத்த அந்த அழைப்பை அவன் நினைச்சு பார்க்கறான். திடீர்னு அவனுக்கு புரியுது, இது எல்லாமே முதல்ல இருந்தே ஒரு தப்பு. உண்மையில டவரோட இம்பாக்டை நிறுத்த வழியே கிடையாது. அவங்க கிட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் நிறுத்தாம ஏறிக்கிட்ட இருக்க வேண்டியதுதான். மனித குலத்தை காப்பாத்துறது மட்டும்தான் அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை. ஆனா மெஃபிஸ்டோன்ஸ் சொல்றான், இது உனக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியும். உறுதியா ஜுவான் சொல்றான், நான் கடந்த காலத்துக்கு திரும்பி போக மாட்டேன். அந்த டீமன் அவனை கோபமா முறைக்குது.
ஒரு அடக்கப்பட்ட சிரிப்பு அதோட உதடுகள்ல இருந்து வருது. கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர் சத்தமா கிண்டலா சிரிக்குது. சிரிப்புக்கு நடுவுல நீ இன்னும் கடந்த காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆசைப்படுறியான்னு கேக்குது. ஒரு வறண்ட தொனியில அது ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. இந்த டவர்ல ஏன் இந்த பெரிய உலகத்திலேயே உன்னை காலத்துல பின்னாடி அனுப்புற மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது. ஜுவான் அதை எதிர்த்து பேசுறான். நாங்க டவர்ல ஒரு ரிக்ரஷன் ஸ்டோனை கண்டுபிடிச்சோம்னு சொல்றான். திடீர்னு அவன் கண்கள் அதிர்ச்சியில விரிக்குது. ஐஸ் டிராகன் நைட்மேர் ஸ்டோன் பத்தி சொன்ன வார்த்தைகள் அவன் மனசுல ஒலிக்குது. ஒரு கல் அவன் முன்னாடி விழுது. அப்ப அந்த டீமன் சொல்லுது, நான் ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும். மெபிஸ்டோன் ஃபீல்ஸ் உண்மையை சொல்றான். நீங்க கண்டுபிடிச்சது ரிக்ரஷன் ஸ்டோன் இல்ல, அது நைட்மேர் ஸ்டோன். அது அமைதியா விளக்குது. அதை யூஸ் பண்ணவங்க டைம்ல பின்னாடி போகல, அவங்க ஒரு ட்ரீம்ல மாட்டிக்கிட்டாங்க. ஒரு கிண்டலான தொனியில கடந்த காலத்துக்கு திரும்பி போகணும்னு இவ்வளவு ஆசைப்படுற ஒரு இனத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு அது ஒத்துக்குது. அந்த விஷயத்துல மனுஷங்க உண்மையாகவே யுனிக் தான் அது சொல்லுது. ஜுவான் அமைதியா ஆமா அது உண்மையா இருக்கலாம்னு சொல்றான். மெபிஸ்டோன்ஸ் அப்ப கேக்குறான், நீ மெயின் கேமை ஆரம்பிக்க தயாரா? டுட்டோரியல் ஸ்கிரீன் வருது. அவனை பாராட்டி தொடர விரும்புகிறான்னு கேக்குது. ஆனா அந்த டீமன் அவனை எச்சரிக்குது, இது ஒரு புது ஆரம்பம் மட்டும்தான், நீ சரியா யோசிச்சுதான் முடிவு எடுப்பேன்னு எனக்கு தெரியும்னு அது சொல்லுது. ஆனா ஜூவான் நோ பட்டன் அழுத்திடுறான். ஆச்சரியமா அந்த டீமன் அவனை வெறிச்சு பாக்குது. அந்த பையன் டவரை பத்தின உண்மையை கடைசியா தெரிஞ்சுக்க விட்டதுக்கு நன்றின்னு சொல்றான். அந்த சிஸ்டம் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கிளிச் ஆக ஆரம்பிக்குது. மெபிஸ்டோன் ஃபீல்ஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறான். அந்த கோளாறுகளுக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீன் காட்டுது. நைட்மேர் டவர்ஸ் வருத்தங்களின் கோட்டையனும் அதற்கு பதில் சொல்லும் எல்லாரையும் ஒரு கனவில் சிக்க வைக்கும்னு சொல்லுது. ஜுவான் சொல்றான், நான் ஏற்கனவே இந்த டவர் உருவாக்குன ஒரு ட்ரீம்ல தான் மாட்டிட்டு இருந்தேன். அதனால மெபிஸ்டோன் ஃபீல்ஸ் அவனை முறைச்சி இனிமே என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். ஒரு உறுதியான பார்வையோட ஜுவான் சொல்றான், நான் உன்னை தோற்கடிப்பேன், அப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு போவேன். ஆனா மெபிஸ்டோன்ல அடுத்த ஃப்ளோர்னு ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றான். அந்த பையன், நான் இனிமே உன்னை நம்ப மாட்டேன்னு பதில் சொல்றான். அந்த டீமன் கேக்குது, டுட்டோரியல்ல முடிக்கிறதுக்கு கிடைச்ச ரிவார்டு உனக்கு திருப்தி இல்லையா? தரையில ஒரு நிழல் மேல கால் வச்சு அவனோட துணி மாறுது. கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர் ஒரு திமிரான போஸ் கொடுக்குது. இந்த நிலைமையை பார்த்து கிண்டல் பண்ணுது. மெபிஸ்டோன்ல அவன் ஆசைப்படுற எதை வேணாலும் தர்றதா சொல்றான். ஒரு ஐட்டம், ஒரு சீக்ரெட் ஸ்கில், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. ஜுவான் எனக்கு இது எதுவும் தேவையில்லைன்னு பதில் சொல்றான். அந்த டீமன் வற்புறுத்துது, உனக்கு உன் பழைய உலகத்துக்கு திரும்பி போக ஆசை இல்லையா? ஒரு விரல் சொடுக்கி அது உண்மையை சொல்லுது. டவர்ல ஒரு ட்ரீம் மட்டும்தாங்கிறதுனால நிஜத்துல எந்த இம்பாக்டும் நடக்கல. குழப்பமா ஜூவான் மனசுல ஒரு நினைவு வருது. டிராபிக்ல மாட்டின ஒரு ஜோடி. இன்னொரு நினைவுல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூவி டிக்கெட் வாங்க மறந்ததை பத்தி சண்டை போடுறாங்க. அப்புறம் அவன் ஒரு பார்க்ல ஓடுனது ஞாபகம் வருது. வானத்துல ஏதோ விசித்திரமா தெரியுது. ஒரு பலமான காத்து அவனை வேகமா தாக்குது. சிரிச்சுக்கிட்டே அந்த மான்ஸ்டர், இப்போ உனக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது. மெபிஸ்டோன்ல யாருக்கும் எந்த காயமும் ஆகல, ஆச்சரியமா இருக்கான்னு கேக்குறான். ஒரு கிண்டலான பாவத்தோட, மனுஷங்க குடும்பத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு தெரியும், இது நல்ல நியூஸா தான் இருக்கணும்னு சொல்றான். அப்புறம் அந்த மான்ஸ்டர் மறுபடியும் விரல் சொடுக்குது. உனக்கு முக்கியமான ஒன்ன காட்ட மறந்துட்டேன் பாருன்னு சொல்லுது. ஒரு குரல், பேஷண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேக்குது. இன்னொரு குரல், அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்கன்னு பதில் சொல்லுது. ஒரு பெட் கிட்ட போய் ஜுவான் தன்னோட சொந்த உடம்பு அங்க படுத்துட்டு இருக்கிறத பாக்குறான். ஆச்சரியமா இது நிஜமாவே நான் தானு யோசிக்கிறான். அப்போ அந்த டீமன் விளக்குது, இங்க பல வருஷம் ஓடி இருக்கலாம், ஆனா நிஜ உலகத்துல ஒரு மாசம் தான் ஆயிருக்கு. அந்த மான்ஸ்டர் உறுதியா சொல்லுது, உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்க இடைவெளி மனுஷங்களுக்கும் டிராகன்களுக்கும் நடுவுல இருக்கிறத விட அதிகம்னு அது சொல்லுது. ஆனா ஜூவன் கிண்டலா அவ்வளவுதானான்னு கேக்குறான். அவன் கத்திய உருவி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிராகனை தோற்கடிச்சிருக்கேன்னு வான் பண்றான். மெபிஸ்டோன்ல இவ்வளவு தைரியம் இருக்கிறதால உன்னை திமிர் பிடிச்சவனு சொல்றான். தயக்கமே இல்லாம அந்த பையன் முன்னாடி பாஞ்சு குத்துறான். ஒர்க் ஷாப்புக்கு திரும்பி போறான். கதவு மெதுவா திறக்குது. காயத்தோட கையில போஷனோட ஜுவான், ஜே நான் வந்துட்டேன்னு கூப்பிடுறான். அவன் மறுபடியும் கூப்பிடுறான். ஆனா அந்த ஒர்க் ஷாப் காலியா கைவிடப்பட்ட மாதிரி இருக்கு. வேறொரு இடத்துல ஒரு சுத்தியல் பழுக்க காய்ச்சின உலோகத்தை தாக்குது. இப்போ ஜுவான் அந்த உலையில இருக்கான். வியர்வையோட கவனமா இருக்கான். அவன் யோசிக்கிறான், ஒவ்வொரு நாளும் இந்த டீமனை தோற்கடிக்க முயற்சி பண்றேன்,
ஆனால் ஒரு கீறல் கூட போட முடியல. ஏன் அந்த மான்ஸ்டர் என்ன தோற்கடிக்க மாட்டுதுன்னு அவனுக்கு புரியல. ஆனாலும் அவனும் இன்னும் நின்றுட்டு தான் இருக்கான். உறுதியாக எத்தனை நாள் இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன்னு சபதம் பண்ணுறான். மெஃபிஸ்டோன் ஃபில். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.